ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக சட்டமன்ற தேர்தலில் தளபதி பண்ணியிருக்க வரலாற்று சிறப்புமிக்க சாதனைக்கு திரைப்பிரபலங்கள் கிட்ட இருந்து வாழ்த்துக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த சமயத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரஜினி அவர்கள்கிட்ட இருந்து வாழ்த்துக்கள் வந்திருக்கு. அதாவது நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு அவருடைய கட்சிக்கும் என்னுடைய மனமான வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு வாழ்த்து சொல்லி முடிச்சிருக்காரு. சும்மா ஃபார்மாலிட்டிக்காக சொல்ல மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ரொம்ப அஃபிஷியலான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, டிவிக்கே வந்ததில் அவருக்கு பெருசாக உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பட் ரஜினி அவர்களுடைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சம் நல்லாவே விஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரியும் பர்சனலாக விஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஜித் அவர்கள் நேற்று ஈவினிங் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அண்ட் கரூர் சம்பவத்தப்போ தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணி அவர் பேசியிருக்காரு. அதாவது கரூர் இன்சிடென்ட்க்கு விஜய் அவர்களை காரணமாக சொல்கிறத தவறு, நம்ம எல்லோரோட தவறு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அந்த டைமில் அஜித் அவர்கள் விஜய்க்கு எதிராக ஏதாவது சொல்லியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அது தளபதி அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கும். அண்ட் அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாரும் டிவிகேக்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்டர் தனுஷ் அவர்களும் தளபதியை விஷ் பண்ணியிருக்காரு. அதாவது களத்துக்கு வந்து போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே தமிழ்நாட்டு மக்களின் பெரும் ஆதரவையும் அன்பையும் பெற்று ஆட்சி அமைக்கவிருக்கும் திரு விஜய் சார் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆக்டர் சமந்தா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிஸ்டரியை ரீரைட் பண்ணுற மாதிரி இதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றியை திங்க் பண்ணவே முடியலை. இதுக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எப்பயுமே இதுதான் உங்களோட ஒரு கனவாகவும் இருந்திருக்கு. உங்களை நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜென்யூனான ஃபேன்கள் கிட்ட இருந்த வர்ற விஷஸ் இப்படி தாங்க இருக்கும். தென் முரட்டு ஃபேன்களான கீர்த்தி சுரேஷ் அவர்கள்கிட்ட இருந்து பயங்கரமாக விஷ் வந்திருக்குங்க. அதாவது ஜஸ்ட் அன்பை சம்பாதிச்சு மட்டும் நீங்கள் இங்கே வரலை, பயங்கரமான ஹேட்டர் எல்லாம் கிவ் அப் பண்ணாமல் இருந்தது தான் என்ற வெற்றிக்கு காரணம். உங்களோட உழைப்பிற்கும் கமிட்மெண்ட்டுக்கும் பேஷனுக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி. இதுதான் வெறும் ஜோசப் விஜய் அப்படின்னு உங்களை கூப்பிட்ற லாஸ்ட் டைமாக இருக்கும். இதுக்கப்புறம் சிஎம் சார் அப்படின்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாவில் சொல்லியிருக்காங்க.